Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸை ஷார்ட்டாக ட்ரிபிள் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸில் எதை பற்றி படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தான் படிப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இதுக்கு பின்னாடியெல்லாம் என்ன மெக்கானிசம் இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது, எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும், 45 to 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் டைப் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் டைப்லேயும் இருக்கும், சில காலேஜஸில் இயர்லி சிஸ்டமாகவும் இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து 9 lakh வரைக்குமே வரும். இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோக்கல், இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆன் சொசைட்டி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சயின்ஸ், எலக்ட்ரோமெக்கானிக்கல் எனர்ஜி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், பவர் சிஸ்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி, பவர் ஸ்டேஷன் ப்ராக்டிஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், மைக்ரோப்ராசஸர், யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ், எலக்டிவ்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எந்த மாதிரியான ஜாப்க்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ரிசர்ச் இன்ஜினியர், ப்ராட்காஸ்ட் இன்ஜினியர், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 55,000லேருந்து 7 lakh வரைக்குமே ப்ளேஸ் ஆகலாம். உங்களோட ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரியும் வேரி ஆகும். இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.